வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டிலேயே ரொம்பவும் புதிரான மர்மங்கள் நிறைந்த ஒரு புவியியல் அதிசயத்தை பத்தின ஒரு முழுமையான விளக்கம். சுமார் 280 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல விரிஞ்சு கிடக்கிற ஒரு பிரம்மாண்டமான மலைத்தொடர் தான் இது. பார்க்கறதுக்கு அடர்ந்த காடுகளோட கண்ண பறிக்கிற இயற்கை அழகோட ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா அந்த பச்சை பசேலென்ற வனப்பகுதிக்குள்ள சொல்லப்போனா கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியான ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன? வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த மலைக்கு கொல்லிமலைன்னு பேரு. கொல்லி அப்படின்னா நேரடி அர்த்தம் என்ன தெரியுமா? மரணம் அல்லது கொல்பவை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்ளோ ரம்மியமான மூலிகைகள் நிறைந்த ஒரு இயற்கை சொர்க்கத்துக்கு ஏன் இப்படி ஒரு பயங்கரமான பேர் வந்திருக்கணும்? இது முரண்பாடா இருக்குல்ல? மரண மலைன்னு அழைக்கப்படுற அந்த மலையோட பின்னணியில இருக்கிற அந்த பெரிய ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி பயணிக்கணும். பகுதி 1. மரண மலை. கொல்லிப்பாவை. இதுதான் இந்த மலையோட மையமான ஐதீகமே. சங்க இலக்கியங்களான புறநானூறு, அகநானூறு மாதிரி நூல்கள்ல கூட இந்த கொல்லிப்பாவைய பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. எட்டுக்கை அம்மன்னு பரவலாக அழைக்கப்படுற இந்த தெய்வம் ஒரு அழகான பெண்ணாக தோன்றி பயணிகளையும் எதிரிகளையும் மயக்கிக் கொள்ளும் அதீத சக்தி கொண்டவங்கன்னு உள்ளூர் மக்களால நம்பப்படுது. பழங்காலத்துல மலைகள்ல ஆழ்ந்த தவத்துல இருந்த முனிவர்களை பேய்கள் தொந்தரவு செய்தப்போ கொல்லிப்பாவை தன் வசீகரமான புன்னகையாலேயே அந்த தீய சக்திகளை விரட்டி அடிச்சாங்களாம். ஒருவேளை அதனாலதான் இதுக்கு கொல்லிமலை, அதாவது கொல்பவளின் மலைன்னு பேர் வந்திருக்கலாம். பகுதி 2. சித்தர்களின் ரகசியங்கள். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பழங்காலத்து சித்தர்களோட ஆன்மீக ரகசியங்கள் தான். புகழ்பெற்ற 18 சித்தர்கள்ல பல பேர், குறிப்பா சொல்லணும்னா ஔவையார் கூட இங்க தங்கியிருந்ததா ஒரு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம முப்பு பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நரை, திரை, மூப்பு இதையெல்லாம் நீக்கி எப்பவுமே இளமைய தக்கலைக்கிற மாய மூலிகைகள் இந்த மலையில கிடைக்குதான். அதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ரசவாதம், அதாவது சாதாரண இரும்ப அப்படியே தங்கமா மாத்துற வித்தை தெரிஞ்ச சித்தர்கள் இந்த காடுகள்ல வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கும் இந்த மலையோட அடர்ந்த குகைகளுக்குள்ள சித்தர்கள் வாழ்றதாவும் அங்க நிறைய அமானுஷ்ய சக்திகள் இருக்கிறதாவும் மக்கள் நம்புறாங்க. இதையெல்லாம் கேட்கும்போது பழங்காலத்துல இந்த மலை ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் மருத்துவ ஆய்வுக்கூடமாவே இருந்திருக்குன்னு தான் தோணுது. ஆனா கொஞ்சம் பொறுங்க. நாம இங்க ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இரும்ப தங்கமாக்குற கதைகளாகட்டும், அமானுஷ்ய குகைகளாகட்டும், இதெல்லாம் நம்ம ஊருடைய அற்புதமான கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய நம்பிக்கைகள். தலைமுறையா சொல்லப்பட்டு வந்த கதைகள். இவை அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் கிடையாது அப்படிங்கறத நாம மனசுல வச்சுக்கணும். இருந்தாலும் இந்த நம்பிக்கைகள் கொல்லிமலையோட பெருமையை எந்த விதத்திலையும் குறைக்கல. சொல்லப்போனா அதோட மர்மமான அழகை இன்னும் அதிகமாக்குதுன்னு தான் சொல்லணும். பகுதி 3. பழங்கால மன்னர்களும் இதிகாசங்களும். இப்போ புராண நம்பிக்கைகளுக்கும் உண்மையான வரலாற்றுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம பார்க்கணும். ஆவிகள் இந்த மலையை பாதுகாக்குதுன்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும், மறுபக்கம் மாமன்னர் வல்வில் ஓரி அப்படிங்கிற நிஜமான மன்னரால இது ஆளப்பட்டதுங்கிறது அசைக்க முடியாத ஒரு சரித்திரம். மாயாஜால ரசவாதங்கள் பத்தி பேசப்பட்டாலும் சங்க இலக்கியங்கள்ல இந்த பகுதி ரொம்ப பெருமையா பாடப்பட்டிருக்குங்கிறது தான் உறுதியான உண்மை. கண்ணுக்கு தெரியாத சக்திகள் உழவுறதா நம்பப்பட்டாலும் இன்னைக்கு நம்ம கைகள்ல தொட்டு படிக்கக்கூடிய பழங்கால கவிதைகள்ல கொல்லிமலை வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. ஆக இதோட வேர்கள் வெறும் கட்டுக்கதைகள்ல மட்டும் இல்ல, நம்மளோட ஆழமான துண்மை வரலாற்றிலையும் ஊன்றிருக்கு. இந்த மலையோட வரலாறு எவ்வளவு வியப்பானதுன்னு கொஞ்சம் கேளுங்க. கிபி 200ல சங்ககால கடையெழு வள்ளல்கள்ல ஒருவரான மாமன்னர் வல்வில் ஓரி இந்த மலையை ஆண்டார். அவர் எவ்வளோ பெரிய வீரர் தெரியுமா? ஒரே ஒரு அம்பை எய்து ஒரு யானை, ஒரு புலி, ஒரு மான், அப்புறம் ஒரு காட்டுப்பன்றி, இது அத்தனையும் ஒரே நேரத்துல வீழ்த்தினாருன்னு புலவர்களால பாடப்பட்டவர். அடுத்து கிபி 500கள்ல எழுதப்பட்ட சிலப்பதிகாரம், மணிமேகலை மாதிரியான மாபெரும் தமிழ் இதிகாசங்கள்லயும் கொல்லிமலை பத்தின குறிப்புகள் இருக்கு. பழங்காலத்துல ராமாயணத்துல வர்ற மதுவனம் இதுவாத்தான் இருக்கணும். பேரறிஞர் சாணக்கியர் கூட இந்த பகுதியோட தொடர்புடையவர்னும் சில வரலாற்று ஆய்வுகள் சொல்லுது. நிஜமாவே மலைக்க வைக்கிற வரலாறு இல்லையா? பகுதி 4. 70 அபாயகரமான வளைவுகள். இப்போ இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த எண் 70, ஆமாம், இதுக்கு மரணமலை அப்படின்னு பேர் வர்றதுக்கான உண்மையான ஆபத்து எந்த பேயோ பிசாசோ கிடையாதுங்க. அது மலையோட உச்சியை அடைய நாம கடக்க வேண்டிய 70 திகிலூட்டும் கொண்டை ஊசி வளைவுகள் தான். இது உங்களோட ஓட்டுநர் திறனை சோதிக்கிற ஒரு உண்மையான சவால்.
இந்த ஆபாயகரமான பயணத்துல முதல்ல ரொம்பவும் குறுகலான, கொஞ்சம் ஏமாந்தாலும் விபத்து நடக்க வாய்ப்புள்ள 70 தொடர்ச்சியான கொண்டை ஊசி வளைவுகளை நீங்க கடக்கணும். இது சாதாரணமா மத்த மலைகள்ல ஏறுற மாதிரி கிடையாது. அடுத்ததா கிழக்கு தொடர்ச்சி மலையோட கடல் மட்டத்திலிருந்து 1000 முதல் 1300 மீட்டர் உயரத்துக்கு ரொம்ப செங்குத்தா வண்டியில ஏறணும். இதுக்கு மேல எப்ப எப்படி மாலுன்னு கணிக்கவே முடியாத வானிலையும் சவாலான சாலைகளும் உங்க பயணத்தை கொஞ்சம் கடினமாக்கும். அதனாலதான் இந்த மலையை சுற்றி பார்க்க வர்றவங்க பாதுகாப்பு பத்தியும் வானிலை பத்தியும் எப்பவுமே விழிப்புணர்வோட இருக்கணும்னு சொல்றாங்க. பகுதி 5 நவீன அதிசயங்கள் மற்றும் சுற்றுலா. இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த 70 வளைவுகளையும் தாண்டி மேல போனா உங்களுக்கு கிடைக்கிற அற்புதமான பரிசு என்ன தெரியுமா? கம்பீரமா பல அடி உயரத்திலிருந்து செங்குத்தா கொற்ற ஆகாய கங்கை அருவியோட அழக நீங்க கண்குளிர ரசிக்கலாம். அப்படியே வரலாற்று சிறப்பு மிக்க அரப்பள்ளீஸ்வரர் கோயில், முருகன் கோயில்கள்னு போய் மனசு நிறைவா தரிசனம் செய்யலாம். இன்னைக்கு இருக்கிற கொல்லிமலை மிளகு, காஃபி மாதிரியான நறுமண பொருட்கள், சுவையான பழங்கள், அப்புறம் எண்ணற்ற மூலிகைகளோட அமோக விளைச்சலுக்காகவும் ரொம்ப புகழ்பெற்று விளங்குது. ஒரு பக்கம் அடர்ந்த காடுகள்ல மர்மங்கள் நிறைஞ்சிருந்தாலும் மறுபக்கம் இது ரொம்ப வேகமா வளர்ந்து வர்ற ஒரு அழகான சுற்றுலா தலமா மாறியிருக்கு. நாம இந்த விளக்கத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். கொல்லிப்பாவை, மர்ம குகைகள், இரும்ப தங்கமாக்குற சித்தர்கள், 70 மரண வளைவுகள்னு அத்தனை விஷயங்களையும் பார்த்துருக்கோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டு செல்றேன். கொல்லிமலையோட உண்மையான மாயாஜாலம் அதோட இயற்கையிலேயே ஒளிஞ்சிருக்கோ, இத்தனை நூற்றாண்டுகளா நம்மை காந்தம் மாதிரி ஈர்க்கிற அந்த இரகசியம் எந்த அமானுஷ்யத்திலையும் இல்லாம அதோட தூய்மையான வனப்புமிக்க அந்த புவியியல் அழகுல தான் இருக்குதோன்னு தோணுது இல்லையா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அற்புதமான மலையை பத்தின ஒரு புதிய தெளிவான பார்வையை இந்த தொகுப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். சீக்கிரமே வேறொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.